டெரரிஸ்ட் அட்டாக். சகோதரர்களே, இந்த தாட மூஞ்சி பொளந்து போகுது, மூஞ்சி பொளந்து போகுது. சகோதரர்களே, உலக பேரழகன் தமிழகத்தினுடைய மிஸ்டர் தமிழ்நாடு இதெல்லாம் நடத்துறாங்க. இன்னைக்கு தமிழ்நாட்டினுடைய மிஸ்டர் தமிழ்நாடு யார் தெரியுமா? லான்ஸ் நாயக், மீனாட்சி சுந்தரம். தேனி மாவட்டத்தை சேர்ந்த பையன் தம்பி, ராணுவத்தில் இருக்கக்கூடிய ஒரு படைப்பிரிவில் தெற்கு காஷ்மீர்ல இருக்கக்கூடிய குல்வாம்ங்கிற பகுதியில் பணியாற்றிக் கொண்டிருக்கிறார். டெரரிஸ்ட் அட்டாக். சகோதரர்களே, இந்த தாட மூஞ்சி பொளந்து போகுது, மூஞ்சி பொளந்து போகுது. அதையும் மீறி அந்த பயங்கரவாதிகளை, அந்த ஊடுருவலை தடுத்து நிறுத்தி தன்னுடைய குழு வெற்றி பெற வேண்டும் என்று வெற்றி பெற வைத்தார் அந்த மீனாட்சி சுந்தரம். சமீபத்தில் கீர்த்தி சக்கரா விருது நம்முடைய மாண்புமிகு குடியரசுத் தலைவருடைய கையில வரும். நாட்டுக்காக மூஞ்சி முகரம் உடைஞ்சா என்ன, எது உடைஞ்சாங்க? நாடு முக்கியம், என் தர்மம் முக்கியம். தர்மத்துக்காக எதையும் சாதிக்க முடியும், எதையும் செய்ய முடியும். என் வாழ்க்கையே நான் கொடுக்க முடியும். எனக்குன்னு சொந்த வாழ்க்கை இல்ல, ஏதோ சொந்தங்கள் எல்லாம் ஏதோ இருக்காங்களே என் முன்னாடி, அப்படி ஒரு வாழ்க்கை வாழ முடியும். எனக்குன்னு தனியாக வீடு இல்ல, இதோ இருக்காருங்க எத்தனை பேர், இவருடைய வீடு. அந்த தியாக மனப்பான்மை, அந்த தியாக மனப்பான்மை, அந்த தொண்டு மனப்பான்மை. அதனாலதான் சுவாமி விவேகானந்தர் சொல்லியிருக்காரு, உலகத்தில் உயர்ந்ததே தியாகமும் தொண்டுதான், உலகத்தில் எல்லாவற்றையும் விட சிறந்தது சொல்லியிருக்காரு. அப்பேற்பட்ட தியாக மனப்பான்மை உடையவர்களாக நாம உருவாக வேண்டும். நமக்குள்ள எது முக்கியம்? நான் உயர்ந்தவன் தாழ்ந்தவன், நீ உயர்ந்த பொறுப்பாளர், நான் தாழ்ந்த பொறுப்பாளர், நீ சொல்றது நான் ஏன் கேட்கறது, நான் சொல்றது நீ ஏன் கேட்கறது, இங்க இருக்கக்கூடிய அத்தனை பேரும் பொறுப்பாளர். நமக்கு ஒரே ஒரு விஷயம் தான் இருக்கணும், இந்த இயக்கம் முக்கியம், இந்த தேசம் முக்கியம், இந்த தர்மம் முக்கியம், அதற்காக எதையும் தியாகம் செய்வோம் என்ற எண்ணம் இருக்க வேண்டும். அந்த தியாக மனப்பான்மையை நாம் வளர்த்துக் கொள்ள வேண்டும் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.